தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பரந்தூரில் போராட்டம் நடத்தி வரும் மக்களை விஜய் சந்திக்க காவல்துறை அனுமதி வழங்கியதை அடுத்து தற்போது கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது? விவரங்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், என்னென்ன கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது? விவரங்கள். நாளை மறுதினம் பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திக்க உள்ள நிலையில் காவல்துறை பொதுமக்களை சந்திப்பதற்கு அனுமதி அளித்துள்ள நிலையில பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்காங்க. குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் பொதுமக்களை சந்தித்து விஜய் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் தான் செல்ல வேண்டும், அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான வாகனத்தில் தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும், குறித்த நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் கூட்டத்தை சேர்க்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை பரந்தூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோடு காவல்துறை ஒரு ஆலோசனை நடத்தி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த சந்திப்பை நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 இடங்கள் பொதுமக்களை சந்திப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 இடத்தில் ஒரு இடத்தை காவல்துறை அனுமதி அளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையான நபர்களை வைத்துதான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு தான் விஜய் பரந்தூர் பொதுமக்களை சந்திப்பதற்கான அனுமதியானது காவல்துறையால் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.